வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வீவர்ஸ். இந்த பதிவில் நாம் முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது என்னன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள், அதுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி சங்கீதா, இவங்க ரெண்டு பேரினுடைய விவாகரத்து வழக்கு அப்படின்றது இன்னைக்கு ஜூன் 15ஆம் தேதி செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த 2025 வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி சங்கீதா அவர்கள் ஒரு மனு கொடுத்திருந்தாங்க. அதாவது தனக்கு விவாகரத்து வேணும், நிரந்தர ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருந்தாங்க. அந்த மனுவை எடுத்து விசாரித்தது செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றம். அங்கே தான் மனு கொடுத்துருந்தாங்க. அந்த வழக்கை எப்போ விசாரிச்சாங்க அப்படின்னா, இந்த 2026 பிப்ரவரி மாதம் எடுத்து விசாரிச்சுட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வழக்கு ஒத்தி வைக்கப்படுது, ஜூன் 15ஆம் தேதி ரெண்டு பேருமே நேரில் வந்து ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி ஒத்தி வச்சிருந்தாங்க. இப்போ அதன்படி ஜூன் 15ஆம் தேதி விசாரணைக்கும் வந்தது. நீதிமன்றத்துக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய தரப்புலையும் சரி, சங்கீதா அவர்களுடைய தரப்புலையும் சரி, ஆஜரான ரெண்டு வக்கீலுமே இருக்காங்களே, அவங்க நீதிமன்றத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க நீதிபதி கிட்ட. என்ன கோரிக்கைனா, விஜய் அவர்களா இருக்கட்டும், சங்கீதா அவர்களா இருக்கட்டும், ரெண்டு பேருமே வீடியோ கான்ஃபரன்ஸ்ல விசாரணைக்கு ஆஜராவாங்க அப்படின்ற கோரிக்கையை ரெண்டு வழக்கறிஞரும் வைக்கிறாங்க. ஆனால் இந்த கோரிக்கையை கோர்ட் வந்து ஏற்றுக்கல. இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ்லலாம் வந்துட்டு வரக்கூடாது, நேரில் தான் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 9ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரெண்டு பேரும் நேரில் விசாரணைக்கு ஆஜராகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மட்டும்தான் நீதிமன்றத்தில் நடந்தது. வழக்கு ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க, நேரில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி. எதுக்காக இந்த விஷயத்தை நான் முதல்ல பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, மற்ற சேனல்களில் உங்களுக்கு தெரியும், விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக நம்மளுடைய முதல்வர் டிவிகேக்கு ஆப்போசிட்டாக டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய சேனல்ஸ் வேறு மாதிரிலாம் இந்த விஷயத்தை வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்காக தான் நீதிமன்றத்தில் இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். அடுத்ததாக ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, திமுக தோல்வியுற்றதுக்கு அப்புறம் போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும், அது கல்யாண வீடாக இருந்தால் கூட பரவாயில்ல, போகக்கூடிய எல்லா இடங்கள்லையும் புலம்பி தீர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், ஏவா வேலு, ஆராசன், அவங்கவுங்க போகக்கூடிய இடத்துலலாம் புலம்பி தீர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது பார்த்தோம் அப்படின்னா, மகளிர் அணி கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த வாட்ச் எல்லாம் கொடுத்து அண்ணா அறிவாலயத்தில் பயங்கர கூட்டம் வந்து எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போகக்கூடிய அந்த சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ கூட வாட்ச் கொடுத்து கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் வந்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த மகளிர் அணி கூட்டத்தில் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. அவர் பேசினதில் பல விஷயங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசினதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. என்னென்னா, இப்போது சமீப நாட்கள்னா தேர்தலில் தோல்வியுற்றதுக்கு அப்புறம் டிஎம்கே இன்னொரு யுக்தியை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். என்ன யுக்தி அப்படின்னு பார்த்தா, தாவேக்காவோடது தான். ஸோ தாவேக்கா என்னெல்லாம் பண்ணாங்க, மக்கள்கிட்ட எந்த டோனில் வந்து பேசினாங்க, யாரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணாங்க, அதாவது ஜென்சி கிட்ட வந்துட்டு மையப்படுத்தி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்பீச் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இளைஞர்கள் தான் இப்போது ஓட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறாங்க, ஓட் பர்சன்டேஜில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, ஸோ அவங்கள மையப்படுத்தி தாவேக்காவினுடைய அரசியல் அப்படின்றது நகர்ந்தது. இப்போ டிஎம்கேவும் அதை வந்துட்டு கையில் எடுத்திருக்கிறாங்க. ஸோ டிவிக்கே எப்படி பேசுவாங்க, ரொம்ப கேஷுவலாக இளைஞர்கள்கிட்டலாம் இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க இல்லையா, பேச்சு வழக்கில் அப்படியே பேசுவாங்க இல்லையா. ஆனால் டிஎம்கேவினுடைய பேச்சு அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். அவங்க கேஷுவலாக பேச்சு வழக்கில் பேச மாட்டாங்க. ஸோ இப்போது டிவிக்கே பண்ண அதே ரூட்டையே கையில் எடுத்து ரொம்ப கேஷுவலாக பேசுகிறதும், ஜென்சி கிட்ஸை மையப்படுத்தி பேசுகிறதும், அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே போடுற ட்விட்டெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், முன்னாடிக்கும் இப்போக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதன் வகையில் வரப்பட்டது தான் ஜென்சி டிஎம்கே ஜென்சி மீட் அப்படின்னு சொல்லி ஒரு சில இளைஞர்களை அதுக்குள்ளே இழுத்து அங்கங்கே மீட்டப் கூட்டம் அப்படின்றத நடத்திட்டு இருக்கிறாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஜென்சியில் வந்துட்டு டிஎம்கேல பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5-6 பேர் முக்கியமாக இருக்கிறாங்கப்பா. அந்த 5-6 இளைஞர்களும் தான் எல்லா கூட்டத்திலையுமே பேசுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அவங்களுடைய வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் நிறைய பேருக்கும். இதில் சரியாக பேசுகிறாங்களா அப்படின்னு பார்த்தா உளறல்கள் அப்படின்றது தான் அதிகமாக இருக்குது. இப்போ நேற்றுக்கு கூட ஜூன் 14ஆம் தேதி டிஎம்கே ஜென்சி மீட்டப் அப்படின்னு நடத்திருக்கிறாங்க. அதில் ஒரு சில பேர் பேசி அவ்வளோ உளறி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் முக்கியமான ஒரு சில விஷயங்கள் பேசினதை மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா,
முதலமைச்சரா யார் இருந்தாலுமே, எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலுமே முதலமைச்சரா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மரியாதை அப்படின்றத கொடுக்கணும். வார்த்தையில மரியாதை அப்படின்றத நம்ம வந்து கொடுத்தே ஆகணும். அப்படி இருக்கும்போது இப்போ அந்த ஜென்சி மீட் அப்படின்ற பேர்ல டிஎம்கே என்ன பண்றாங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை ஒரு சில இளைஞர்களை வச்சு பேடான வார்த்தைகளை பயன்படுத்தி பேச வைக்கிறாங்க. இதுக்கு யார் பேச வைக்கிறான்னு பார்த்தா டிஎம்கே தான் சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து டிஎம்கே ஜென்சி மீட்டப் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள டிஎம்கே தான் பேச வைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ முதல்வரை பேடான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா முதல்வர் யாராக இருக்கும்போது மரியாதை கொடுக்கணும். ஸோ யாராக இருந்தாலும் நம்ம வந்துட்டு பேசிட்டு போயிட முடியாது இல்லையா? அடுத்ததான் இன்னொரு இளைஞர் அதில் இன்னொரு விஷயத்த பேசியிருக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் முதலமைச்சர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்கிறாங்க. என்னது, நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆவாங்களா? அப்போது நீங்கள் உள்ளாட்சி தேர்தலில் உங்கள் தலைவரை நிற்க வச்சு பிரதமராக்குவீங்களா அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் அவரை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த பேசின இளைஞரை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஒருத்தர் வந்து டெய்லி சட்டசபைக்கு போகிறாரு. டெய்லி சட்டசபைக்கு போய் காலைல போகிறாரு, ஈவினிங் 4 மணிக்கு தான் திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு போகிறாரு, அங்கேயே உட்காந்து மதியான சாப்பாடுலாம் சாப்பிட்றாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சட்டசபைக்கு டெய்லி போகிறாரு, அங்கே போய் சாப்பிட்றாரு, சட்டசபைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது, தலைமைச் செயலகத்துக்கு அப்படின்றத தான் சட்டசபைக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ இப்படி ஜென்சி மீட்டப் அப்படின்ற பேரில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதோ ஒன்று பேசணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை உளறிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மையான விஷயமே. அதாவது டிஎம்கே இந்த ஜென்சி ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்கள மையப்படுத்தி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் கரெக்டான விஷயங்கள் பேசப்படுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது, உளறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் வந்துட்டு ஆமாம் நாங்கள் வந்துட்டு குடும்ப கட்சி தான், குடும்ப அரசியல் தான் பண்ணுறோம், என்னோட அப்பா வந்து கலைஞர் அவர்கள் கூட நின்னாங்க. இதில் வேற வந்துட்டு பார்த்தோன்னா அதில் பேசக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் நாங்கள் வந்துட்டு ப்ரௌட் கொத்தூஸ் தான், 200 ரூபீஸ் தான், நாங்கள் வந்துட்டு குடும்ப கட்சி தான், என்னுடைய தாத்தா கலைஞர் அவர்களோட நின்னாங்க, என்னோட அப்பா வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களோட நின்னாங்க, நாங்கள் இப்போ உதயண்ணா கூட நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி, நாங்கள் வந்து கொத்தடிமைகள் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ ரொம்ப கேஷுவலாக இருக்கிறாங்களா, ரொம்ப நார்மலைஸ் பண்ண பார்க்குற மாதிரி அது அவங்களே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது டிஎம்கேக்கு ஏன் அவங்க தோல்வியுற்றாங்க, எதனால் தோல்வியுற்றாங்க அப்படின்ற ரீசன் எல்லாமே முன்னாடியே இருக்குது, அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரியுதா இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கிறாங்களா அப்படின்றது தெரியல. இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை விட்டுட்டு அவங்களுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றத எடுத்து அவங்களுடைய கட்சியை அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணி அந்த முயற்சியை எடுத்தாங்க அப்படின்னா மக்களுடைய நம்பிக்கையை திரும்ப சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்றது தான் இதன் மூலமாக வைக்கப்படக்கூடிய கருத்து. ஸோ மக்களை, நீங்களுமே இந்த டிஎம்கே மீட்டப்பில் சில இளைஞர்கள் பேசக்கூடிய காட்சிகளை சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, இப்போ நம்மளுடைய முன்னாள் முதல்வர், முன்னாள் கொளத்தூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ அவங்க பேசின பேச்சுக்குள்ளே வரலாம். அண்ணா அறிவாலயத்தில் மகளிர் அணி கூட்டத்தில் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்பீச் ஆரம்பிக்கும் போதே ஒரு பொய்யான கருத்தை மையப்படுத்தி தான் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி கல்யாண வீடுகள்லாம் போய் பேசினார் இல்லையா, அங்கேயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் பேசும்போதா இருக்கட்டும், அவர் வச்ச கருத்து என்ன அப்படின்னா, 6 மாதம் வரைக்கும் நாங்கள் எந்த விமர்சனமும் செய்ய மாட்டோம், அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 6 மாதம் வரைக்கும் எதுவும் விமர்சனம் வைக்க மாட்டோம்னு நாங்கள் சொன்னோம், ஆனால் இப்போ நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு விமர்சிக்காமலாம் இருக்க முடியாது. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள், நீங்கள் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு வேணால் உங்களுக்கு 6 மாதம் கால அவகாசம் கொடுக்கலாம், ஆனால் இங்கே நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பற்றி நாங்கள் விமர்சிப்போம், பேசுவோம் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து கரெக்ட், சூப்பர். ஒரு எதிர்க்கட்சியாக நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை நோக்கி கேள்விகளை வைக்கணும், போராடணும், இது எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணுறாங்க. இதை பற்றி எதுவுமே இல்லை, ஓகே. இதை தான் வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இங்கே ட்விஸ்டே. அதாவது என்னன்னா, மக்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இதுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு சில இடங்களில் பேசும்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் விட்டிருந்தார். என்னன்னா, இந்த தாவேக ஆட்சி இன்னும் 3 மாதத்தில் கவிழ்ந்துடும், எலெக்ஷனுக்கு ரெடி ஆகுங்க, அடுத்த எலெக்ஷனுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசி இருந்தார். கிளிப்ஸுமே வந்து இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரி ஆட்சி கவிழும் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசவே இல்லை,
நாங்கள் சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம்னு சொல்லியிருந்தோம். 6 மாதத்துக்கு வாயை திறக்க மாட்டோம், நாங்கள் விமர்சனம் வைக்க மாட்டோம்னு தான் சொல்லியிருந்தோம். அதை அப்படியே திருச்சி 3 மாதத்துக்குள்ள ஆட்சி கவிழ்ந்துரும்னு சொன்னதா திருச்சி பரப்பப்படுது அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த வார்த்தைகளை அவர் இதுக்கு முன்னாடி பேசின மேடைகளில் ஒரு சில இடங்களில் பேசியிருக்கிறாரு. அது மக்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடிய கருத்தை முதல்ல வச்சு தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஸ்பீச்சே ஆரம்பிச்சாரு. அடுத்ததா 2வது விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, டிவிகேக்கு ஓட்டு போட்ட மக்களும் சரி, ஓட்டு போடாத மக்களும் சரி, ஏண்டா ஓட்டு போட்டோம் அப்படின்னு 1 மாசத்துக்குள்ளேயே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களே என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அதுவும் டிவிகேக்கு ஓட்டு போட்ட மக்களே அவர்கிட்ட பேசின மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இருக்கட்டும், விடுங்க. அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, டிவிகே ஆட்சியில் சட்ட ஒழுங்கு தலைவிரிச்சு ஆடுது, சட்ட ஒழுங்கே இல்லை, அதே போல் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் டிவிகேல இருக்குது. இதுலேயும் நடக்கக்கூடிய ஒரு சில குற்றங்களில் ஆளும் கட்சி ஆட்களை தாவேகா நிர்வாகிகளே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை எடுத்து வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு உண்மைதான், நான் அதை மறுக்கவே கிடையாது. நடந்த ஒரு சில பிரச்சனைகளில், ஒரு சில குற்றங்களில் தாவேகா நிர்வாகிகளும் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படின்றது உண்மையான விஷயம் தான். அவங்க மேல ஆக்ஷன் எடுத்து அவங்க இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. ஓகேவா? இதோடய சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் டிஎம்கே ஆட்சியில் இல்லாத மாதிரியும், டிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பாக இருந்தது, சட்ட ஒழுங்கு சரியாக இருந்தது அப்படின்ற மாதிரியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. அப்போது டிஎம்கே ஆட்சியில் குழந்தைகள், பெண்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு இருந்ததா? அதாவது டிவிக்கு ஆட்சி இந்த 1 மாசமாக தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்தது டிஎம்கே உங்களுடைய ஆட்சி தான். அந்த ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் நடந்தது, எவ்வளோ கொடுமைகள் நடந்தது, எவ்வளோ பாதுகாப்பு இருந்தது அப்படின்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான் இப்போ வந்திருக்கோம். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி டிவிகே அரசுக்கு ஓட்டு போட்டு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை அங்கே போய் உட்கார வச்சிருக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. இதில் இப்போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, டிவிகே கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லையா, சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா அப்படின்னு கேட்டால் சட்ட ஒழுங்கு சரியா இல்லை. அதுலேயும் சில குறைபாடுகள் இருக்க தான் செய்து. குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அது உண்மையான விஷயம் தான். நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அதை அவங்களால கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் எது அப்படின்னு கேட்டால் போதைப் பொருட்கள் தான். அதனால தான் இவ்வளோ குற்றங்கள் அப்படின்றது பயமே இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு டிவிகே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இதை தீவிரப்படுத்தணும். ஏன்னா இப்போ ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கோ வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கோ 6 மாத டைம் அப்படின்றது டிவிகே அரசாங்கம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஆனால் பாதுகாப்பு குறைபாடில் டைம் எடுத்துக்கவே முடியாது. ஸோ டிவிகே அரசாங்கம் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா மக்கள் டிவிகே அரசில் இது எதுவுமே நடக்காது, நல்லது நடக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தான் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஸோ அதுக்கான முயற்சிகளையும் நம்மளுடைய முதல்வர் எடுத்துட்டு இருக்கிறாரு, கட்டுக்குள்ளே கொண்டு வருவார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா, டிவிகேல இப்போ தாவேகா நிர்வாகி அந்த குற்றத்தில் செயல்பட்டு இருந்தாலும், தான் கட்சியினுடைய நிர்வாகியாக இருந்தாலும் எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் அந்த 24 மணி நேரத்துக்குள்ள அந்த நிர்வாகியை அரெஸ்ட் பண்ணி இப்போ குற்ற செயலில் ஈடுபட்டவங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் டிஎம்கே ஆட்சியில் அப்படி நடந்ததா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. இதுக்கு உதாரணமாக கடைசியாக ஒரு 2 வயசு குழந்தை பாலியல் கொடுமை செய்யப்பட்டு டிஎம்கே ஆட்சியில் கொலை செய்யப்பட்டாங்க இல்லையா, அதில் இந்த குற்றவாளி கிட்டத்தட்ட 2 மாதம் கழிச்சு தான் கைது செய்யப்பட்டார். அவர் சுதந்திரமாக நடமாடிட்டு இருந்தார். அப்போ இங்கே டிவிகே ஆட்சியில் நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இங்கேயே நடந்தது இங்கேயே நடக்குதுன்னு நான் பேச வரல. ஸோ இங்கே தாங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் பாரபட்சம் பார்க்காம உடனடியாகவே கைது நடவடிக்கை அப்படின்றது நடக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான வேலைகளும் ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு எப்படி நடக்குதோ அப்படிதான் அந்த கட்சி ஆட்களுக்கும் நடக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறதுக்கு வரேன். இப்படி இன்னும் பல விஷயங்களை மு.க. ஸ்டாலின் அவர்கள் எடுத்து வச்சு பேசியிருக்கிறாரு. இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட செய்தியாளர்கள் ஸ்டாலின் பேசின விஷயங்கள் எல்லாம் சொல்லி இப்படி பேசியிருக்காரு, நீங்க பாத்தீங்களா, இதுக்கு உங்களோட ரிப்ளை என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் தரமான ஒரு பதிலடியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ அதிகமாலாம் பேசக்கூடாது, அவர் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவர்,
அவங்க கட்சி என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்றது அவருக்கே வந்து தெரியும். அதனால எங்களை விமர்சிக்கிறத விட்டுட்டு அவருடைய கட்சி வந்துட்டு எப்படி நடந்த தவறுகளெல்லாம் சரி செஞ்சு மீண்டு வர முடியும் அப்படின்ற முயற்சியில் அவர் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் தரமான ஒரு பதிலடியை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கனிமொழி கருணாநிதி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இதே மேடையில் இதே மகளிர் அணி கூட்டத்தில் ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா விஜய் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி திட்டம் இருந்தது தமிழ்நாட்டில் அப்படின்றதே தெரியல. பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்கள் வந்துட்டு பிங்க் பேட்ரோலை வந்துட்டு வச்சுருந்தோம், அந்த திட்டத்தை நாங்கள் வந்து கொண்டு வந்திருந்தோம், அது ஆல்ரெடி இருக்குது. இந்த சிங்கப்பெண் திட்டம் அப்படின்றதெல்லாம் வந்து வேண்டியதே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி என்ன திட்டம் இருக்குது அப்படின்றதே தெரியல. பிங்க் பேட்ரோல் இருந்தது, அதுக்கு தான் பேரை மாற்றி சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறாரு, அதெல்லாம் ஏற்கனவே இருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. மக்களே நீங்களே நல்லா சொல்லுங்க, பிங்க் பேட்ரோல் எந்த இடத்துலையாவது உலா வந்து நீங்க பார்த்துருக்கிறீங்களா? பெண்கள் நடமாடக்கூடிய இடம், பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி பிங்க் பேட்ரோல் நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா? நான் வந்து பார்த்ததே கிடையாது. நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்க. அதாவது வந்து இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது சிங்கப்பெண்கள் அதிரடி படையினுடைய ஹெட்டாக இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களே வந்துட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ பிங்க் பேட்ரோலும் இருக்கு, சிங்கப்பெண்கள் அதிரடி படையும் இருக்கு. பெண்களுடைய பாதுகாப்புக்கு கூடுதலாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சிங்கப்பெண்கள் அதிரடி படையை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. இது பெண்களுடைய பாதுகாப்புக்காக அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு, ரெண்டு பேருமே தான் சேர்ந்து செயல்படுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த சைடு கனிமொழி அவர்கள் பிங்க் பேட்ரோல் அப்படின்றத இப்படி பேரை மாத்தி வந்து வச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்களே இந்த ஒரு பேச்சுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா விசிக திருமாவளவன் அவர்கள், சிபிஐ பே சண்முகம் அவர்கள், சிபிஐ கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கிறார் இல்லையா, ஸோ பே சண்முகம் அவர்கள், அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் கட்சியை சார்ந்த ஷாஜகான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சமூக நலத்துறை அமைச்சர். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல திருமாவளவன் அவர்கள் பேசின சில விஷயங்களை பார்க்கலாம். திருமாவளவன் அவர்கள் ஏற்கனவே சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களை சார்ந்து. என்ன பேசியிருந்தாருன்னு உங்களுக்கே தெரியும். விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் வச்சிருந்தார். அது சார்ந்து இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார். என்னன்னா, இதை வந்து விஜய் அவர்கள்கிட்டயே நேரடியாக பேசி கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. என்னன்னா, எனக்கு உங்கள் மேலே வந்துட்டு டவுட் இருந்தது, நீங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவங்க மூலியமாக வந்திருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி டவுட் வந்தது. ஏன்னா நீங்கள் டிஎம்கேவை தான் போட்டு விமர்சிச்சுட்டு இருந்தீங்க, டிஎம்கேனுடைய கூட்டணி கட்சிகளையும் விமர்சிச்சுட்டு இருந்தீங்க, ஆனால் அதிமுக பிஜேபியை அந்த அளவுக்கு விமர்சிக்கலை, இதனால எனக்கு உங்கள் மேலே ஒரு டவுட் இருந்தது, ஆனால் இப்போ கிளியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி கிளியர் ஆனிச்சு அப்படின்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ஆதரவு, அந்த பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவுக்காக சில கட்சிகள்கிட்ட போய் பேசினார் இல்லையா, அப்போ அவர் அதிமுக கிட்ட நேரடியாக அவர் போகவே இல்லை, அதிமுக கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலை. டிஎம்கேல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளான சிபிஐ, சிபிஎம், விசிகே, காங்கிரஸ் இது கூட தான் வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அப்படின்றத நடத்தினார். ஸோ நீங்கள் டைரெக்டாக எங்ககிட்ட வரும்போதே எனக்கு வந்துட்டு கிளியர் ஆயிடுச்சு, ஓகே நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியிலேருந்து வரல அப்படின்றது எனக்கு இப்போ கிளியர் ஆயிடுச்சு, நீங்கள் மதச்சார்பற்ற ஒரு கட்சி தான் அப்படின்றது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு, அந்த நம்பிக்கையில தான் நாங்கள் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்கோம், உங்க கூட சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த விஷயத்தை அப்பயே அவர்கிட்டயே பேசி கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. இது இருக்குதா. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு கருத்தையும் திருமாவளவன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா, இப்போ சமீப காலமாவே விசிக டிஎம்கே கூட்டணி கிடையாது, டிவிகே கூட்டணியில தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே நாம கூட வந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. இதுக்கு மறுப்பு தெரிவித்து இவர் இப்போ பேசியிருக்கிறார். என்னன்னா, உண்மையான விஷயம் என்னன்னா, இப்போ அமைச்சரவையில் இடம்பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து டிஎம்கே கூட்டணியில கிடையாது, டிவிகேல தான் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் இப்போ அவர் எப்படி பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இப்பயும் வெளியில இருந்து தாங்க ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் வந்து டிஎம்கே கூட்டணியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாக அவர் சொல்லலை. ஆனால் டிவிகே கூட்டணியில் நாங்கள் இன்னும் பேச்சுவார்த்தையை வச்சு போய் சேரவே இல்லை, வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இப்போ நினைச்சா கூட அமைச்சரவையிலேருந்து எங்களால் வெளியில வர முடியும், ஸோ நாங்கள் டிவிகே கூட்டணி கிடையாது, இன்னும் நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ணி சேரவே இல்லை அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருக்கிறாரு. அதாவது பாருங்க, இதுவரைக்கும் விசிகக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைச்சதே கிடையாது, டிஎம்கேவோட இவ்வளோ வருடங்களாக இருக்கிறாங்க, அமைச்சரவையில் இடம் கிடைத்ததே கிடையாது. இந்த சைடு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் அமைச்சரவையில் இடம் கொடுத்து அவங்களுக்கு உரிய மரியாதையும் அதிகாரத்தையும் வந்துட்டு கொடுத்திருக்கிறாரு, ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுத்திருக்கிறாரு. வன்னியரசு அவர்கள் சமூக நீதி நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று இருக்கிறாரு, அவ்வளோ நல்ல விஷயங்களை இப்போ பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம எதிர்பார்த்த பல விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு, அவங்களுடைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு வேண்டிய விஷயங்களை
பார்த்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ நல்லது நடந்துட்டு இருக்கும்போது இப்போ இடையில இவர் வந்து இந்த மாதிரி பேசி வச்சிருக்கிறாரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நாம காத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய பே சண்முகம் அவர்கள் அவர் என்ன பேசிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, நாங்கள் டிவிகேவோட ஆதரவுல தான் இருக்கிறோம், அதாவது டிவிகேவினுடைய ஆட்சி தொடர்ற வரைக்கும் நாங்கள் உங்களோட கூட்டணியில் இருப்போம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையாகவே கூட்டணியில் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அடுத்ததான் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதுதான் வந்துட்டு ஹைலைட்டான விஷயமே, ஐயுஎம்எல்ஐ சார்ந்த அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் இவர் வந்துட்டு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறாரு. நம்ம அந்த டைமில் அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றிருக்கும் போது அந்த கட்சியினர் சேர்ந்து ஆனந்த கண்ணீர் விட்டு அழுது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துருந்தோம். இவ்வளவு நாள் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கல, எங்களுக்கு இப்போ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் விட்ட வீடியோலாம் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, ஆர் ராசா அவர்கள் ரொம்ப மோசமாக விசிக மேலையும் ஐயுஎம்எல் மேலையும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனம் வச்சார் தெரியுமா? ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு, நம்மளுடைய சேனலில் கூட பேசியிருக்கோம். அந்த மோசமான விமர்சனங்களுக்கு இப்போ இவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு. என்னன்னா, இவ்வளோ வருடங்களா நாங்கள் வந்து டிஎம்கேவோட தான் இருந்தோம், இப்போ மக்களுடைய முடிவை நோக்கி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது, நாங்கள் வந்துட்டு ஆதரவு கொடுத்தோம், அந்த சமயத்தில் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சிது, சரி இடம்பெற்று நம்மளுடைய மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்ற எண்ணத்தில் நாங்கள் வந்துட்டு அதில் இடமும் பெற்றோம். இதில் என்னன்னா, நாங்கள் டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்த ஒரு காரணத்தினால எங்க மேல ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சனங்களை தூக்கி வைக்கிறாங்க. அப்ப அவங்க அதிமுக கூட டீல் பேசினதெல்லாம் என்னன்னு சொல்றது, எங்க மேல துரோகிகள் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. அப்ப இவங்க போயிட்டு டிஎம்கே முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்றதுக்காக ஏடிஎம்கேவோடலாம் போய் டீல் வச்சு கூட்டணி வச்சாங்களே, அப்ப அதெல்லாம் என்னன்னு சொல்றது, அது வந்துட்டு நியாயமா அப்படின்ற மாதிரி கேள்விகளை பல்லிருன்னு எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த கேள்விகள்லாம் நியாயம் தானே, நமக்கே தெரியும் இல்லையா? அது மட்டும் இல்லாம கூடவே இந்த சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாரு. 5 வருடம் கிடையாது, இன்னும் 50 வருஷம் ஆனாலும் திமுகவால வின் பண்ணவே முடியாது, முதல்வர் விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைப்பாரு, அவரை பலப்படுத்துறதுக்கு நாங்கள் கூடவே நிற்போம் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சிறுபான்மைத்துறை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஷாஜகான் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம் பல செய்திகள் சார்ந்து பேசியிருக்கிறோம், விவாதிச்சிருக்கிறோம். இந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும், நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.